10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next exercise 7.2 la first sum. Find the slope of the tangent of the following curves at the respective given points. Okay, given la point கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதை வச்சு ஸ்லோப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸ்லோப் மட்டும் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும் உங்களுக்கு, சரியா? ரைட், கிவன் கர்வ் ஈக்குவேஷன் பாருங்கள். y = x⁴ + 2x² - x அப்படிங்கிறது அட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் கொடுக்கல, ஆனால் எக்ஸ் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு x = 1 அப்படின்னு. ஓகேங்களா? ரைட், அப்போ எக்ஸ் வேல்யூ மட்டும் தெரிஞ்சுன்னா போதாது, நம்மளுக்கு தேவை என்ன, ஸ்லோப் அப்படிங்கிறப்ப என்ன தெரியணும், ஃபார்முலா என்ன, ஸ்லோப் அப்படிங்கிறப்ப dy/dx அட் த பாயிண்ட் x1, y1 அப்படிங்கிறது. அப்போ அந்த பாயிண்ட் தெரிஞ்சால் தான் ஸ்லோப் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அப்போ பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே வரக்கூடிய x = 1 இருக்குது இல்லையா, ஸோ y வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த கர்வ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணாமா நம்ம, ஸ்லோப்பு வேணும், ஸ்லோப் தான் கேட்குறாங்க. ஸ்லோப் வேணும்னா பாயிண்ட் தெரிஞ்சால் தான் ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸ் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒய் வேல்யூக்காக நான் என்ன செய்கிறேன், x = 1 கொண்டு வந்து இந்த கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் இருக்கு இல்லையா, அதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ ஒய் வேல்யூ கிடச்சிருமா, அப்போ பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ சொல்யூஷன் பாருங்கள். கிவன் y = x⁴ + 2x² - x அப்படின்னு. ஓகேவா? ரைட், புட் x = என்ன கொடுத்துருக்காங்க, 1 அப்படின்னு கிவனில் கொடுத்துருக்காங்களா, அது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோ இதை. ஸோ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் x = 1 அப்படின்னு. ஓகே, அப்போ y = 1, எக்ஸுக்கு பதில் 1 போடலாமா, 1⁴ என்ன ஆகிடும் 1, அடுத்து ப்ளஸ் 2 × 1² என்ன ஆகிடும் 2 × 1² அப்படின்னா 2, மைனஸ் எக்ஸுக்கு பதில் 1 போட்டால் 1, ப்ளஸ் 1 -1 என்ன ஆகிடும் உங்களுக்கு கேன்சல் ஆகி எது மட்டும் கிடைக்கும், 2 மட்டும் கிடைக்கும். ஓகே, அப்போ y = 2 அப்படின்னு கிடைக்கிது. கரெக்டுங்களா? y = 2. அப்போ பாயிண்ட் என்ன உங்களுக்கு, எக்ஸ் வேல்யூ 1, y வேல்யூ 2. அப்போ பாயிண்ட் என்ன உங்களுக்கு 1,2 அப்படிங்கிறது பாயிண்ட்டு. கரெக்டாக? ரைட், ஸ்லோப்புக்கு என்ன வேணும், அப்போ dy/dx வேணுமா. நான் இப்போ கிவன் கருவில் இருந்து என்ன செய்கிறேன், dy/dx ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ y ஈக்குவேஷன் 1 பாருங்கள். y-ஐ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx = x⁴ இருக்கா, x⁴ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகிடும், பவரில் இருக்கிறது முன்னாடி போடுவீங்க, பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணுவியா, அப்போ என்ன ஆகிடும் 4x³ அப்படிங்கிறது. ஓகே, ப்ளஸ் 2 அப்படியே வச்சுக்க, x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 2 × 2x என்ன ஆகிடும் 4x அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? மைனஸ் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ அப்போ என்ன ஆன்சர் -1. அப்போ dy/dx அப்படிங்கிறது என்ன கிடைக்குது, 4x³ + 4x - 1 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ பாயிண்ட் தெரியும், இங்கே x = 1, y = 2 அப்படிங்கிறப்ப பாயிண்ட் 1,2, dy/dx ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், ஃபார்முலா ஸ்லோப் m = dy/dx அட் த பாயிண்ட் 1,2. ஓகேவா? அப்போ m = dy/dx என்ன வந்திருக்கு, 4 × x³ அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன போடுறீங்க, 1 போடலாமா, 4 × 1³ ப்ளஸ் 4 × x-க்கு பதிலாக 1 -1 அப்படின்னு. ஓகே, அப்போ m = 4 × 1³ ப்ளஸ் 4 × 1 -1 அப்படிங்குது. ஓகே, சிம்பிளிஃபை ஆகிடும், 4 × 1³ அப்படின்னா 4, அடுத்து 4 × 1ங்கிறப்ப 4 -1, ஸோ அப்போ 8 -1 சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் 7 அப்படின்னு. அப்போ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன கிடைக்குது உங்களுக்கு, 7 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, exercise 7.2ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் டிவிஷன். ஓகே, x = a cos³ t, y = b sin³ t at t = π/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா y = f(x) ஃபார்மு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா x = t உள்ள ஃபங்க்ஷன், y = t உள்ள ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது டி உள்ள ஃபங்க்ஷன், ஒய் டி உள்ள ஃபங்க்ஷன், அது என்ன ஃபங்க்ஷன் சொல்லுவோம், பெராமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்போ எக்ஸை எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், டீயை பொறுத்து. அதே மாதிரி ஒய்யை எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், டீயை பொறுத்து. கரெக்டுங்களா? அப்போ எக்ஸ் கிவனில் கொடுத்து எழுதிக்கோ, x = a cos³ t, y = a sin³ t அப்படின்னு. ஓகே, எக்ஸை எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், டீயை பொறுத்து. அப்போ dx/dt = a அப்படியே வச்சுக்கோ.
காஸ் கியூப் டி. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு பவரை பண்ணுவியா, பவரில் இருக்கிறது என்ன ஆகும்? முன்னாடி எழுதுவீங்களா? ஸோ இது எப்படியே எடுத்துக்க காஸ் கியூப் டியை இந்த காஸ் டி அப்படியே எக்ஸ்ன்னு எடுத்துக்கும். எக்ஸ் கியூப் அப்படின்னா என்ன வரும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² அப்படின்னு கிடைக்குமா? அப்போ இங்கே என்ன வரும்? 3 cos ஸ்கொயர்டு டி அப்படின்னு சொல்லி கிடைக்குமான்னு பாருங்கள். இந்த காஸ் கியூப் டீயில் காஸ் டீன்னு எடுத்துக்கோ, இது அப்படியே என்ன காஸ் டி அப்படியே எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. அப்போ எக்ஸ் கியூபா, எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 3x² அப்படின்னு. ஓகே, அப்போ 3 போட்டாச்சு. எக்ஸ் அப்படிங்கிறது காஸ் டின்னு தெரியும். அப்போ x² அப்படின்னா காஸ் ஸ்கொயர்டு டி. கரெக்டாக? திரும்ப நீ எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? காஸ் டி அப்படின்னு வந்திருக்கா இல்லையா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, அப்போ காஸ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ ஏவை அப்படியே வச்சுக்கிறீங்க. இந்த இடத்துல பவரை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக கீழே இருக்கக்கூடிய இந்த காஸ் டி அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எக்ஸ் கியூப்னு வருமா? எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x². அப்போ 3 எக்ஸுக்கு பதிலாக காஸ் டி அப்படின்னு. ஸோ x² எப்படி எழுதுவீங்க? காஸ் ஸ்கொயர்டு டி அப்படின்னு எழுதுவீங்க. கரெக்டாக? இன்ட்டு அடுத்து என்ன இருக்குது? காஸ் டிங்கிற ஃபங்க்ஷனா இப்போ பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. அடுத்து காஸ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண, காஸ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் டி அப்படின்னு. ஓகேவா? காஸ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி அப்படின்னு. ஓகேவா? ரைட், இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? மைனஸ் இருக்குது, ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோ. 3a இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டி இன்ட்டு சைன் டி. இது என்ன உங்களுக்கு? dx/dt அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், y = a sin cube t. yயும் பார்த்தீங்க அப்படின்னா t உள்ள ஃபங்க்ஷன். ஸோ y எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்? t-யை பொறுத்து. அப்போ y-யை t-யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dt. ஓகே, y-யை t-யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dt = எழுதிக்கோ. ஓகே, ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ சைன் கியூப் t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. பவர் அப்படிங்கிறப்ப இந்த சைன் டி என்னென்னு எடுத்துக்கிற? எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ என்ன கிடைக்குங்க? எக்ஸ் கியூப் அப்படின்னு கிடைக்குமா? எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? 3x² அப்படிங்கிறது. ஓகே, அப்போ 3x² அப்படிங்கிறது என்ன எழுதுவீங்க? சைன் ஸ்கொயர்டு டீன்னு எழுதுவீங்க. ஓகே, இந்த பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவரில் இருக்கிறது முன்னாடி போடுவீங்க, பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணுவேன். அப்போ சைன் ஸ்கொயர்டு டீன்னு கிடைக்குமா? திரும்ப எகைன் என்ன செய்யணும்? சைன் டியை எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. சைன் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபார்முலா காஸ் டி அப்படின்னு. ஓகே, அப்போ dy/dt = 3a sin square t இன்ட்டு காஸ் டி அப்படின்னு. ஓகேவா? ரைட், நம்மளுக்கு தேவை ஸ்லோப்பு தானே. ஸ்லோப் அப்படின்னா ஃபார்முலா என்னன்னு தெரியும்? dy/dx at the point அப்படின்னு. ஓகே, அப்போ dy/dx எழுதலாமா? dy/dx அப்படிங்கிறது என்னன்னு தெரியும்? ஃபார்முலா படி உனக்கு என்ன வந்திருக்கு? dx/dt கண்டுபிடிச்சிருக்க, dy/dt ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க. அதுலேருந்து dy/dx அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் நீங்கள்? தட்ஸ் ஈக்குவல் டு மேலே dy இருக்கா, அப்போ dy/dt டினாமினேட்டர் டிவைடு பை கீழே என்ன இருக்குது? dx-ஆ, அப்போ dx/dt. ஓகே, சிம்பிளை பண்ணால் என்ன கிடச்சிடும்? dy/dx கிடைக்குமா? தட்ஸ் ஈக்குவல் டு அப்படியே எழுதிக்கோ. dy/dt என்னன்னு தெரியும்? 3a sin square t இன்ட்டு காஸ் டி. ஓகே, அப்போ 3a sin square t இன்ட்டு காஸ் டி. ஓகேவா? டினாமினேட்டர் பாருங்கள், dx/dt அதோட வேல்யூ மைனஸ் 3a cos ஸ்கொயர் டி இன்ட்டு சைன் டி அப்படிங்கிறது. ஓகே, 3a மேலேயும் கீழேயும் கேன்சல் ஆகிடுமா? மைனஸ் மட்டும் அப்படியே இருக்கும். அதேமாரி சைன் ஸ்கொயர் டி கீழே ஒரு சைன் டி கேன்சல் ஆச்சுன்னு அப்படின்னா நியூமரேட்டரில் ஒரு சைன் டி மட்டும் இருக்கும். காஸ் டியும் கீழே டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயர் டி இருக்கா, ஸோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா டினாமினேட்டரில் ஒரு காஸ் டி இருக்கும். ஓகே, அப்போ dy/dx அப்படிங்கிறது ஈக்குவல் டு மைனஸ் சைன் டி மேலே கீழே பார்த்தீங்க அப்படின்னா காஸ் டின்னு அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ dy/dx ஈக்குவல் டு மைனஸ் சைன் டி டிவைடு பை காஸ் டி. சைன் பை காஸ் எப்படி எழுதிக்கலாம் நீங்கள்? மைனஸ் tan t அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ dy/dx என்ன கிடைக்குது உங்களுக்கு? மைனஸ் tan t அப்படின்னு கிடைக்குது. ஓகே, dy/dx ஈக்குவல் டு மைனஸ் tan t. நமக்கு தேவை ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படின்னு. ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படின்னா ஸ்லோப்கான ஃபார்முலா m ஈக்குவல் டு dy/dx அட் த பாயிண்ட் t ஈக்குவல் டு. ஓகே, இல்லைனா அட் த பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? t ஈக்குவல் டு π/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிவனில். ஸோ அதை எழுதிக்கிறோம். சரியா? dy/dx என்னன்னு தெரியும்? மைனஸ் tan t அட் t ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? π/2 அப்படின்னு. ஓகே, அப்போ m ஈக்குவல் டு மைனஸ் tan t-க்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறீங்க? π/2 அப்படின்னு போடுங்க. அப்போ m ஈக்குவல் டு மைனஸ் tan π/2. tan π/2க்கு வேல்யூ என்னன்னு தெரியும்? இன்ஃபினிட்டி. அப்போ m ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு. அப்போ ஸ்லோப் கேட்குறாங்க, m ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் 5 பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல்
to the following curves at the given points on the curve. Okay, என்ன கேட்குறாங்க, equation of tangent and normal கேட்குறாங்க. கரெக்டுங்களா? பாயிண்ட்டும் அவங்களே கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டும் அந்த நார்மலுக்கான ஈக்குவேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், y equal to x squared minus x power 4 at the point 1,0. ஓகேங்களா, பாயிண்ட் கொடுத்துட்டாங்களா? ஓகே, உனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல்னால் என்ன வேணும், பாயிண்ட்டு வேணும், அதே மாதிரி ஸ்லோப் அப்படிங்கிறது வேணும். அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னன்னு தெரியும், dy/dx அட் த பாயிண்ட் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? அப்போ dy/dx கண்டுபிடிக்கணுமா, கிவன் கர்வ் எடுத்துக்கோ, y equal to x squared minus x power 4 அப்படின்னு. ஸோ அதுலேருந்து dy/dx கண்டுபிடிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ dy/dx equal to, ஓகே, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட், ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx அப்படிங்கிறது தட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டா, அதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 2x அப்படின்னு, மைனஸ் எக்ஸ் பவர் 4 இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், ஓகே 4x³ அப்படின்னு. பவரில் இருக்கிறது முன்னாடி போட்டுக்கோ, பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணு. ஓகே, அப்போ x பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x³ அப்படின்னு. ஓகேங்களா, இப்போ dy/dx ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? அப்போ ஸ்லோப் m equal to dy/dx அட் த பாயிண்ட் x1, y1. பட் இங்கே என்ன பாயிண்ட்டு 1, 0. அப்போ ஸ்லோப் m equal to dy/dx அட் த பாயிண்ட் 1, 0. ஓகே, dy/dx என்ன உங்களுக்கு 2x minus 4x³ அட் த பாயிண்ட் அப்படிங்கிறப்போ 1, 0. ஓகே, x வேல்யூ 1, y வேல்யூ 0. சப்ஸ்டிட் பண்ணலாமா இந்த ரிசல்ட்டில்? அப்போ 2 into xக்கு 1 minus 4 into 1³ வேல்யூ 1. ஓகே, அப்போ m equal to 2 into 1 minus 4 into 1 அப்படின்னு வரும். ஸோ 2 into 1 அப்படின்னா 2 minus 4 into 1ங்கிறப்போ 4, 2 minus 4 என்ன உங்களுக்கு -2 அப்படின்னு. அப்போ ஸ்லோப் m equal to என்ன கிடைக்குது உங்களுக்கு, -2 அப்படின்னு கிடைக்குது. சரியா? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஃபார்முலா, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படின்னு. ஃபார்முலா என்னன்னு தெரியும், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிங்கிறப்ப y minus y1 equal to m into x minus x1 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ரைட். இதில் x1 y1ங்கிற பாயிண்ட் கிவன்லேயே கொடுத்துட்டாங்க, என்னென்னு 1, 0 அப்படின்னு. அதே மாதிரி m அப்படிங்கிற ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க -2 அப்படின்னு. ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாமா, y minus y1 வேல்யூ என்ன உங்களுக்கு 0. அப்போ y minus 0 equal to m வேல்யூ -2 into x minus x1 அப்படிங்கிறது 1. ஓகே, அப்போ y minus 0 அப்படின்னா y எழுதிக்கலாமா, ஈக்குவல் டு -2ஆல் மல்டிப்ளை பண்ணு. -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே எக்ஸையும் பண்ணணும் -1ஐயும் பண்ணணும். ஓகே, -2 into x என்ன ஆகிடும் -2x, -2 into -1 என்ன ஆகிடும் +2ன்னு வந்து நிற்கும். ஓகேங்களா, ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க, ஃபஸ்ட்டு எக்ஸு அப்புறம் ஒய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படி தானே எழுதுவீங்க. அப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய டேர்ம் எக்ஸ் அப்படிங்கிறது எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா -2xன்னு இருக்கா, ஸோ அதனால் அதை என்ன செய்கிறேன் அப்படின்னா ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாமான்னு பாருங்கள். -2x லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகிடும், +2x வருமா. அப்போ 2x இங்கே வரக்கூடிய y, அதுக்கப்புறம் இந்த +2 ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வச்சு என்ன ஆகிடும் -2 அப்படின்னு. ஓகே, அப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும், 2x + y -2 equal to 0. இது என்ன உங்களுக்கு, விச் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படின்னு. ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஃபார்முலா தெரியும் என்னென்னு, y minus y1 equal to -1/m into x minus x1 அப்படின்னு. ஓகே, y minus y1 வேல்யூ என்னன்னு தெரியும் 0 equal to -1 divided by m வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு -2 into x minus x1 அப்படிங்கிறப்ப x minus x1 வேல்யூ 1. ஓகேவா, ரைட். சிம்பிளை பண்ணலாமா, y minus 0ங்கிறது என்னன்னு தெரியும் y equal to மைனஸ் கேன்சல் ஆகி 1/2 into x minus 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, டினாமினேட்டில் இருக்கக்கூடிய 2, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆகிடும் 2yன்னு வரும். இங்கே 1 இருக்குது, ஸோ மல்டிப்ளை பண்ணால் x minus 1 அப்படியே வருமா. அப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும், 2y equal to x minus 1. ஓகே, ரைட். ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க, எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல +x இருக்கா, அதனால் நான் என்ன செய்கிறேன், 2yயை இந்த சைடு கொண்டு வந்தேன், ரைட் சைடு. அப்போ எக்ஸ் 2y இந்த சைடு வந்துச்சு என்ன ஆகிடும் -2y, இங்கே இருக்கக்கூடிய -1 equal to 0. அப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது, x -2y -1 equal to 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் 5ல் தேர்ட் டிவிஷன், y equal to x sin x at the point என்ன கொடுத்துருக்காங்க, π/2, π/2 அப்படின்னு. சரிங்களா,
ரைட்டு. இப்போ என்ன செய்யணும், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒய்யை என்ன செய்கிறீங்க, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் நார்மல் அப்படின்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணுமா. ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா, dy/dx at the point x1, y1. ஸோ ஓகே, dy/dx ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. ஸோ கிவனில் பாருங்கள் y = x sin x கொடுத்துருக்காங்களா, ரைட். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ இப்போ ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx தட்ஸ் ஈக்குவல் டு, ஓகேவா. ஸோ யூவி டைப்னா ஃபார்முலா உனக்கு தெரியும். ஸோ யூவி டைப்பில் ஃபார்முலா என்னன்னு தெரியும், யூவை வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட், அதேமாரி வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃபரன்ஷியேட் அப்படிங்கிறது ஃபார்முலா, கரெக்டுங்களா. அப்போ ஹியர் யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ், விங்கிறது என்ன அப்படின்னா சைன் எக்ஸ். ஓகே, அப்போ எக்ஸை அப்படியே வச்சுக்கோ, சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, யூவை வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு, ப்ளஸ் வியை வச்சுக்கோ, வி மீன்ஸ் இங்கே என்ன உனக்கு சைன் எக்ஸ் அப்படிங்கிறது அப்படியே வச்சுக்கோ. எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ dy/dx ஈக்குவல் என்ன கிடைக்குது, எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. அப்போ dy/dx ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸ்லோப் m ஈக்குவல் டு dy/dx அட் த பாயிண்ட் x1, y1 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இங்கே x1 y1 அப்படிங்கிறது π/2, π/2 அப்படிங்கிறது. சரிங்களா, தட்ஸ் ஈக்குவல் டு, ஸோ dy/dx என்ன வந்திருக்கு கண்ணு, எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ்னு வந்திருக்கா. எக்ஸ் எல்லாத்துக்குமே π/2 அப்ளை பண்ணலாமான்னு பாருங்கள். அப்போ என்ன கிடைக்கும், π/2 இன்ட்டு காஸ் π/2 ப்ளஸ் சைன் π/2 அப்படின்னு வருமா உங்களுக்கு. அப்போ m ஈக்குவல் டு π/2, எக்ஸ் வேல்யூ π/2 காஸ் எக்ஸ் வேல்யூ π/2 ப்ளஸ் சைன் π/2 அப்படிங்கிறது. ஓகே, π/2 அப்படியே வச்சுக்கோ. காஸ் π/2 வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு, 0 அப்படிங்கிறது தெரியும். சைன் π/2க்கு வேல்யூ 1. அப்போ π/2 இன்ட்டு காஸ் π/2க்கு 0 ப்ளஸ் சைன் π/2க்கு 1 போடலாமா. ஸோ π/2 இன்ட்டு 0 என்ன ஆகிடும், 0ன்னு வந்துடும், ப்ளஸ் 1 மட்டும் கிடைக்கும். ஸோ அப்போ ஸ்லோப் m ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சா, m ஈக்குவல் டு 1 அப்படின்னு. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிங்கிறது. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபார்முலா தெரியும், y - y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x - x1 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ x1 y1ங்கிறது பாயிண்ட் என்னன்னு தெரியும், π/2, π/2. அப்போ x1 வேல்யூ π/2 தான், y1 வேல்யூ π/2 தான். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா. அப்போ y - π/2 ஈக்குவல் டு m வேல்யூ 1 இன்ட்டு x - x1 வேல்யூ π/2. ஓகே, அப்போ y - π/2 ஈக்குவல் டு 1 இன்ட்டு x - π/2 அப்படின்னு. ஓகே, சிம்பிளை பண்ணலாமா. 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது ஃபுல்லாக என்ன ஆகிடும், x - π/2 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ஸோ இது என்ன செய்யணும், அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும் உங்களுக்கு. அப்போ y - π/2 ப்ளஸ் எக்ஸ் இந்த சைடு வந்துச்சு என்ன ஆகிடும், மைனஸ் எக்ஸு ப்ளஸ் -π/2 இந்த வந்தால் என்ன ஆகிடும், ப்ளஸ் π/2 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்போ ப்ளஸ் π/2வும் -π/2 என்ன ஆகிடும் உங்களுக்கு, கேன்சல் ஆகிடும். y - x ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும், கரெக்டுங்களா. ஆனால் நம்ம எப்போதுமே ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், இப்போ எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற டைப்பில் எழுதுவோமா. அப்போ இங்கே வரக்கூடிய -x எப்படி வரணும் உங்களுக்கு, பாசிட்டிவாக மாற்றணும். ஸோ பாசிட்டிவாக மாற்றணுங்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணு. அப்போ -y வரும், ப்ளஸ் எக்ஸ் வருமா. அப்போ x - y ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இதான் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிங்கிறது, கரெக்டுங்களா. அடுத்து என்ன கேட்குறாங்க, ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஃபார்முலா தெரியும், y - y1 ஈக்குவல் டு -1/m இன்ட்டு x - x1 அப்படிங்கிறது. ஸோ y - y1 வேல்யூ என்னன்னு தெரியும், π/2 ஈக்குவல் டு -1 டிவைடு பை m வேல்யூ என்னன்னு தெரியும் உங்களுக்கு 1 அப்படிங்கிறது. ஓகேவா, இன்ட்டு x - x1 அப்படிங்கிறது π/2 அப்படின்னு. ஓகேவா, அப்போ y - π/2 -1 இன்ட்டு x - π/2ன்னு வருமா. -1ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், -x அப்படின்னு சொல்லி -1 இன்ட்டு x என்ன ஆகிடும், -x -x ஈக்குவேஷன் இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகிடும், ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்து நிற்கும், கரெக்டுங்களா. அதே மாதிரி -1ஆல் -π/2 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், ப்ளஸ் π/2. அது ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வந்தால் என்ன ஆகிடும், -π/2 அப்படின்னு. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும் ஆன்சர், y - π/2 ப்ளஸ் எக்ஸ் -π/2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குங்களா. ரைட், இப்போ -π/2யும் இங்கே வரக்கூடிய -π/2யும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், -π அப்படின்னு. அப்போ இங்கே வரக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் ஒய் -π/2 ஆட் பண்ணால் -π ஈக்குவல் டு 0. ஓகே, -π ஈக்குவேஷனில் ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும், π, விச் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டில் 5ல் தேர்ட் டிவிஷன் ஓவர் ஆயிடுச்சா. ரைட், அடுத்து 5ல் செகண்ட் டிவிஷன் பாருங்கள். 5ல் செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா y ஈக்குவல் டு x⁴ ப்ளஸ்
2 into e power x அப்படின்னு given curve equation கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க at 0,2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்பொழுதும் போல் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்டு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஸ்லோப்பு தெரியணும், பாயிண்ட் உனக்கு ஆல்ரெடி கிவன்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கணுமா, given curve எடுத்துக்கோ, y equal to x power 4 plus 2 e power x. ஓகேவா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா எக்ஸை பொறுத்து. அப்போ y எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, dy by dx ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். பவரில் இருக்கிறது முன்னாடி போட்டு பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணுவீங்களா, அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 4x³ அப்படின்னு கிடைக்குமா, ரைட்டு, ப்ளஸ் 2 அப்படியே வச்சுக்க. இ பவர் எக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். அப்போ dy by dx அப்படிங்கிறது ஈக்குவல் டு 4x³ ப்ளஸ் 2 இ பவர் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குதா, ரைட். அடுத்து ஸ்லோப் என்னன்னு தெரியும், ஃபார்முலா m ஈக்குவல் டு dy by dx at the point, என்ன பாயிண்ட் கிவனில் கொடுத்துக்கிறாங்க 0,2. அப்போ ஸ்லோப் m ஈக்குவல் டு dy by dx at the point 0,2. ஓகே, ஈக்குவல் டு dy by dx என்னன்னு தெரியும் 4x³ ப்ளஸ் 2 e பவர் x அப்படிங்கிறது. ஓகே, பாயிண்ட் என்ன 0,2. ஹியர் x வேல்யூ 0, y வேல்யூ 2 அப்படிங்கிறது. அப்போ இங்கே வரக்கூடிய ரிசல்ட்டில் எக்ஸுக்கு 0ன்னு போடலாமா, ரைட். 4 into 0³ என்ன ஆகிடும் 4 into 0ன்னு வரும், ப்ளஸ் 2 into e பவர் 0 அப்படின்னு கிடைக்குமா உங்களுக்கு, ரைட். 4 into 0 என்ன ஆகிடும் 0, ப்ளஸ் 2 into e பவர் 1. e பவர் 1 வேல்யூ எனிதிங் பவர் 0 அப்படின்னா அதோட வேல்யூ என்னன்னு தெரியும் 1. அப்போ e பவர் 0க்கு 1, 2 into 1 என்ன ஆகிடும் 2. அப்போ ஸ்லோப் m ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 2 அப்படின்னு கிடைக்கிது. கரெக்டாக, ஸ்லோப் m ஈக்குவல் டு 2. ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சா. அடுத்த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபார்முலா தெரியும், y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x minus x1. ஓகே, அப்போ y minus y1 அப்படின்னா பாயிண்ட் என்னன்னு தெரியும் 0,2வா, ரைட். அப்போ y minus y1 அப்படிங்கிறது 2 ஈக்குவல் டு ஸ்லோப் m வேல்யூ என்னன்னு தெரியும் 2 இன்ட்டு x minus x1 வேல்யூ தெரியும் என்னன்னு 0. அப்போ y minus 2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு x minus 0. ஓகேவா, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும் உங்களுக்கு 2x மட்டும் கிடைக்கும், 2 இன்ட்டு 0 0ங்கிறனால. அப்போ y minus 2 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 2x அப்படின்னு. ஓகேவா, ஈக்குவேஷன் எப்பொழுதுமே எப்படி எழுதுவீங்க, எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதுவீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் வரணும், எக்ஸ் எப்பொழுதுமே பாசிட்டிவ். ஸோ இங்கே 2x அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கனால இந்த y மைனஸ் 2வை ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு கொண்டு வந்தாரேன். ஓகே, அப்போ 2x அப்படியே வச்சுக்கோ, y அப்படிங்கிறது ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு ரைட் சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகிடும் மைனஸ் ஒய், மைனஸ் 2 அப்படிங்கிற சைடு வந்தால் என்ன ஆகிடும் ப்ளஸ் 2 அப்படிங்கிறது. அப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்கிது உங்களுக்கு 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது, விச் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிங்கிறது. சரியா, அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படிங்கிறது. ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஃபார்முலா தெரியும் என்னென்னு, y மைனஸ் y1 ஈக்குவல் டு மைனஸ் 1/m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா. அப்போ y மைனஸ் y1 வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு 2 ஈக்குவல் டு மைனஸ் 1/m வேல்யூ என்னன்னு தெரியும் உங்களுக்கு, மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 வேல்யூ 0. ஓகேங்களா, ரைட். இப்போ என்ன செய்கிற y மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 0 வந்துருக்கு. இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 2 என்ன செய்கிறேன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும் 2 இன்ட்டு ஒய் அப்படிங்கிறது 2y மைனஸ் 2 இன்ட்டு 2 என்ன ஆகிடும் 4 அப்படிங்கிறது. ஓகேவா, அப்போ 2y மைனஸ் 4 ஈக்குவல் டு மேலே 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்போ நியூமரேட்டர் என்ன கிடைக்கிது -1, -1 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு. அப்போ 2y மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குதா, ரைட். நமக்கு தேவை ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்ப எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட், ஃபஸ்ட்டு எக்ஸை கொண்டு வரணும், எக்ஸ் எப்போதுமே பாசிட்டிவ் தான் இருக்கணும். அப்போ மைனஸ் எக்ஸை என்ன செய்கிறேன் அப்படின்னா ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் எக்ஸ், இங்கே இருக்கக்கூடிய 2y மைனஸ் 4 அப்படியே வச்சுக்கோ, மைனஸ் எக்ஸ் இந்த ஈக்குவேஷன் இந்த பக்கம் தான் என்ன ஆகிடும் ப்ளஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் என்னன்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படிங்கிறது. சரியா, நெக்ஸ்ட்டு 5ல் 4th சப்டிவிஷன், x ஈக்குவல் டு காஸ் t அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க, y ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர்டு டீன்னு கொடுத்துக்கிறாங்க, அட் t ஈக்குவல் டு π/3 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா. x அப்படிங்கிறது பேராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஃபங்க்ஷன் கொடுக்கல, y ஈக்குவல் டு f ஆஃப் x அப்படின்னு கொடுக்கல. ஓகே, y ஈக்குவல் டு x உள்ள ஃபங்க்ஷன் அந்த டைப்பில் கொடுக்கல பேராமெட்ரிக்கு. எக்ஸும் பார்த்தீங்கன்னா t உள்ள ஃபங்க்ஷன், y அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது t உள்ள ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. கரெக்டுங்களா. அப்போ இது என்ன உங்களுக்கு பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு. அப்போ x எதை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னா டீயை பொறுத்து தான் பண்ண முடியும். அதேமாதிரி ஒய்யும் என்னது டி உள்ள ஃபங்க்ஷன், அப்போ ஒய்யும் டீயை பொறுத்து தான் என்ன செய்ய முடியும்
டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் ஓகேவா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் டி எடுத்துக்க, எக்ஸை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு காஸ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி அப்படிங்குது. அப்போ டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, மைனஸ் சைன் டி அப்படின்னு கிடைக்குது சரியா. ரைட், அடுத்து ஒய் ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் டி எடுத்துக்க, ஒய்யை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிடி. ஓகே, முன்னாடி கான்ஸ்டன்ட் இருக்கா 2, அதை அப்படியே வச்சுக்கோங்க. சைன் ஸ்கொயர் டீயை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா, அப்போ சைன் ஸ்கொயர் டி இது அப்படியே சைன் டி அப்படியே என்ன எடுத்துக்கிறீங்க, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா, எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கோ. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 2xன்னு கிடைக்குமா உங்களுக்கு. அப்போ சைன் ஸ்கொயர் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 2x, அப்போ 2 சைன் டி. திரும்ப எகைன் நீ எதை பண்ணணும், சைன் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் கரெக்டுங்களா. ஃபஸ்ட்டு பவரில் இருக்கிறத நீ என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற. அப்போ 2 அப்படியே போட்டுட்டு பவரை ஒன்று குறைச்சிக்குங்க. அப்போ 2 சைன் டின்னு வருமா. திரும்ப எகைன் நீ எதை பண்ணணும், சைன் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சைன் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் டி அப்படிங்கிறது ஓகேங்களா. அப்போ 2 × 2 என்ன ஆகிடும், 4 சைன் டி இன்ட்டு காஸ் டி அப்படிங்கிறது ஓகே. ஸோ அப்போ டிஒய் பை டிடி தெரிஞ்சிருச்சா. நமக்கு தேவை ஸ்லோப்புக்கான ஃபார்முலா டிஒய் பை டிஎக்ஸ் அட் த பாயிண்ட் அப்படிங்கிறது கரெக்டுங்களா. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணுமா, டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், டிஒய் பை டிடி டிவைடு பை டிஎக்ஸ் பை டிடி அப்படின்னு எழுதலாமா. டிஒய் பை டிடி அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் உனக்கு, 4 × சைன் டி காஸ் டி அப்படின்னு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது எழுதிக்கலாமா. டிவைடு பை டிஎக்ஸ் பை டிடி அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், மைனஸ் சைன் டி அப்படிங்கிறது ஓகே. சைன் என்ன ஆகிடும் உங்களுக்கு, கேன்சல் ஆகிடும். -4 × இங்கே வரக்கூடிய காஸ் டி அப்படிங்கிறது கிடைக்குமா. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு -4 × காஸ் டி அப்படிங்கிறது சரியா. ஸ்லோப் எம் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் அட் த பாயிண்ட் ஓகே. என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, x1 y1க்கு போல t ஈக்குவல் டு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, π/3 அப்படின்னு ஓகே. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் என்னன்னு தெரியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க, -4 × காஸ் டி எழுதலாமா. -4 × காஸ் டி அட் த பாயிண்ட் t ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு π/3 அப்படின்னு சரியா. அப்போ -4 காஸ் டிக்கு மேலே π/3 அப்ளை பண்ணலாமா. ரைட், அப்போ m ஈக்குவல் டு -4 காஸ் π/3 வரும். காஸ் π/3க்கு வேல்யூ என்னன்னு தெரியும், 1/2 அப்படின்னு ஓகே. சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும், -2 அப்படின்னு. அப்போ ஸ்லோப் m ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, -2 அப்படின்னு கிடைக்குது ஓகே. ஓகே, m ஈக்குவல் டு -2 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும், பாயிண்ட் வேணுமா. பாயிண்ட் வேணும் அப்படின்னா போட்டு t ஈக்குவல் டு π/3 அப்படின்னு எக்ஸ்லையும் ஒய்லையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஓகே. அப்போ x ஈக்குவல் டு காஸ் டி அப்படின்னு வந்திருக்கா, டீக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுறேன், π/3 அப்படின்னு ஓகேவா. காஸ் π/3க்கு வேல்யூ என்னன்னு தெரியும், 1/2. அப்போ x ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 1/2 அப்படின்னு கிடச்சிருச்சா. ரைட்டு, y ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க கிவனில் 2 சைன் ஸ்கொயர் டின்னு கொடுத்துருக்காங்களா. சைன் ஸ்கொயர் டி எப்படி எழுதிக்கலாம், சைன் டி அதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போ 2 × சைன் டிக்கு பதில் வேல்யூ என்ன உங்களுக்கு π/3 அதனுடைய ஹோல் ஸ்கொயர் ஓகே. சைன் π/3க்கு வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு, √3/2 அப்படின்னு. ஸோ √3/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குதா. அப்போ 2 × √3/2 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 3/4 அப்படின்னு. அப்போ 2 × 3/4 சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 3/2 அப்படின்னு சரியா. அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது x1, y1 தட்ஸ் ஈக்குவல் டு x வேல்யூ 1/2 y வேல்யூ அப்படிங்கிறது 3/2. இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன கிடைக்குது உங்களுக்கு, 1/2, 3/2 அப்படின்னு கிடைக்குது சரியா. அப்போ ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு, m ஈக்குவல் டு -2 அப்படின்னு. பாயிண்ட் தெரியாது, அதனால என்ன செய்யறேன், பாயிண்ட்டுக்கு போல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, t ஈக்குவல் டு π/3 கிவனில் கொடுத்துருக்கனால அதை எக்ஸ்லையும் ஒய்லையும் சப்ஸ்டியூட் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட் x1, y1 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். என்னென்னு 1/2, 3/2. அப்போ ஸ்லோப் தெரியுது, பாயிண்ட் தெரியுது. ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் போகலாமா. ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா தெரியும், y - y1 ஈக்குவல் டு m × x - x1 அப்படிங்கிறது ஓகே. y - y1 வேல்யூ என்னன்னு தெரியும், 3/2 அப்படின்னு. அப்போ y - 3/2 ஈக்குவல் டு m வேல்யூ -2 × x - x1 அப்படிங்கிறது 1/2 ஓகேவா. எல்சிஎம் எடுக்கலாமான்னு பாருங்கள். எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், 2y - 3 ஹோல் டிவைடு பை 2ன்னு வந்து நிற்குமா. அப்போ 2y - 3 ஹோல் டிவைடு பை 2 அப்படிங்கிறது ஓகே. அடுத்து இந்த பக்கம் -2ஆல் உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். -2 × x என்ன ஆகிடும், -2xன்னு வந்து நிற்குமா. அடுத்து -2 × -1/2 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், +1. ஸோ அப்போ இந்த ரைட் சைட் பாருங்கள், -2x + 1 அப்படின்னு வந்து நிற்குதான்னு பாருங்கள். அப்போ 2y - 3 ஹோல் டிவைடு பை 2 ஈக்குவல் டு -2x + 1 ஓகே. 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ 2y - 3 அப்படியே வச்சுக்கோ இந்த சைடு. ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 × -2x அப்படிங்கிறது
என்னது மைனஸ் 4x ப்ளஸ் 2 இன்ட்டு 1 அப்படிங்கிறது 2. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் மட்டும் நிறைய டைம் பண்ணிடுவீங்க, அதை மறந்துடு, நீ பாட்டுக்கு அப்படி பண்ணிடக்கூடாது. எப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் இங்கே வரக்கூடிய எல்லா டேர்மையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஒரு டேர்மை மட்டும் பண்ணிவிட்டு நீ சிம்ப்ளை பண்ணால் அப்புறம் ஆன்சர் ஃபுல்லாக தப்பாயிரும் உங்களுக்கு. சரியா, 2 இன்ட்டு மைனஸ் 2x ப்ளஸ் 1 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு. அப்போ 2 இன்ட்டு மைனஸ் 2x அப்படிங்கிறது மைனஸ் 4x ப்ளஸ் 2 இன்ட்டு 1 என்ன ஆகிடும் 2 அப்படிங்கிறது. சரிங்களா, ரைட். அப்போ என்ன கிடைக்குது 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 4x ப்ளஸ் 2 அப்படின்னு கிடைக்குதா. உனக்கு ஈக்குவேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதுவீங்க. எக்ஸ் எப்பொழுதுமே ஆல்வேஸ் பாசிட்டிவில் இருக்கணும். சரிங்களா, மைனஸ் 4x அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஈக்குவேஷனுக்கு என்ன செய்கிறீங்க லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாமா. அப்போ மைனஸ் 4x ப்ளஸ் 2 அப்படின்னு இருக்குது இல்லையா, இதை அப்படியே என்ன செய்கிறேன் லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். ஓகே, அப்போ மைனஸ் 4x இந்த சைடு என்ன ஆகிடும் ப்ளஸ் 4x வருமா. இங்கே வரக்கூடிய 2y அப்படியே வச்சுக்கோ. ஓகே, மைனஸ் 3 ப்ளஸ் 2 அப்படிங்கிறது இந்த சைடு வந்துச்சு என்ன ஆகிடும் மைனஸ் 2. மைனஸ் 3யும் மைனஸ் 2வும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் மைனஸ் 5 அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது 4x ப்ளஸ் 2y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது, விச் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் அப்படிங்கிறது. சரியா, அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். நார்மல் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா தெரியும் என்னென்னு, y மைனஸ் y1 ஈக்குவல் டு மைனஸ் 1/m இன்ட்டு x மைனஸ் x1. ஓகே, y மைனஸ் y1 வேல்யூ என்னன்னு தெரியும் 3/2 ஈக்குவல் டு மைனஸ் 1 டிவைட் பை m வேல்யூ என்னன்னு தெரியும் மைனஸ் 2 இன்ட்டு x மைனஸ் x1 வேல்யூ 1/2 அப்படின்னு. ஓகேங்களா, ரைட். எல்சிஎம் எடுக்கலாமா. எல்சிஎம் எடுத்து என்ன கிடைச்சது உங்களுக்கு 2y மைனஸ் 3 ஹோல் டிவைட் பை 2 அப்படின்னு வருமா. ஓகே, மைனஸ் மைனஸ் ஈக்குவல் போட்டுக்க, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும் 1/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/2 அப்படின்னு மட்டும் வருமாடா. ரைட், இப்போ 2y மைனஸ் 3 இந்த 2 இருக்கு இல்லையா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன ஆகிடும் உங்களுக்கு 2 கேன்சல் ஆகிடுமா. அப்போ லெஃப்ட் சைடு என்ன கிடைக்கும் 2y மைனஸ் 3 மட்டும் இருக்கும். 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப கேன்சல் ஆகிட்டு எது மட்டும் கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் 1/2 மட்டும் வருமா. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 2y மைனஸ் 3, 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப கேன்சல் ஆகி எக்ஸ் மைனஸ் 1/2 அப்படின்னு கிடைக்குதா. ரைட், இந்த எக்ஸ் மைனஸ் 1/2 சிம்ப்ளை பண்ணுங்கன்னு இந்த பக்கம் 2y மைனஸ் 3 அப்படியே வச்சுக்கோ. இதை சிம்ப்ளை பண்ணால் எல்சிஎம் எடுப்பியா, எல்சிஎம் எடுத்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும் 2x மைனஸ் 1 டிவைடு பை 2ன்னு கிடைக்குமா. அப்போ 2y மைனஸ் 3 ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தால் 2x மைனஸ் 1 ஹோல் டிவைடு பை 2ன்னு கிடைக்குமா. இங்கே டினாமினேட்டர் 2 இருக்கு இல்லையா, அது திரும்ப எகைன் என்ன செய்றீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 2y என்ன ஆகிடும் 4y மைனஸ் 3 இன்ட்டு 2 என்ன ஆகிடும் 6. அப்போ 4y மைனஸ் 6 ஈக்குவல் டு இங்கே நியூமரேட்டரில் வரக்கூடிய ரிசல்ட் 2x மைனஸ் 1. கரெக்டுங்களா. ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு எக்ஸ் வரணும் பாசிட்டிவில், இங்கே 2x பாசிட்டிவ் இருக்கா. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4y மைனஸ் 6 ஈக்குவேஷனுக்கு ரைட் சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ 2x வச்சுக்கோ, 4y இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும் மைனஸ் 4yன்னு கிடைக்கும். மைனஸ் 1 அப்படியே வச்சுக்கோ, மைனஸ் 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 6 அப்படின்னு வந்து நிற்கும். கரெக்டுங்களா. அப்போ 2x மைனஸ் 4y ப்ளஸ் 6 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ 2x மைனஸ் 4y வச்சுக்கோ, 6 மைனஸ் 1 அப்படிங்கிறப்ப 5 ஈக்குவல் டு 0. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படிங்கிறது என்ன கிடைக்குது 2x மைனஸ் 4y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது, விச் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல்.